Hi, welcome to GG Max Tamil. This is GG. So, as per the thumbnail, chapter 1 உடைய composition of functions invertible functions and other related exerciseல எந்த சம்மும் கிடையாது. But exampleல மூணு சம் இருக்கு. That is example 15, 16, 17. 15, 16 composition of functions பத்தி சொல்லுது and 17 மட்டும் invertible function பத்தி சொல்லுது. So, first இது என்னன்னு சொல்லி definition தெரிஞ்சுக்கிட்டு சம்முக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ. சோ வித்அவுட் எனி டிலே காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறத பார்த்துருவோம். அண்ட் தென் ரெண்டு சம் இருக்கு, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனும் அதோடைய ஒரு சம்மும் பார்த்துலாம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா மொத்தம் நம்ம எப்பயுமே ரெண்டு செட்டை வச்சு பேசுவோம். இங்க 3 செட் வச்சு பேசுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஸோ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் எப்பயுமே படிச்சோம். இங்க ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஃப் சச் தட் ஏ டு பி, ஜி சச் தட் பி டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கிளாஸ் புக்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் புக்லயே உங்களுக்கு அந்த டயக்ராமும் இருக்கும். இதுதான் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சு. சோ எஃப் சச் தட் ஏ டு பி, ஜி சச் தட் பி டு சி பி டூ ஃபங்க்ஷன்ஸ். சோ ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இதுதான் இதோட டெஃபினிஷன். இது வந்து காஃப்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் ஜியும் இருக்கு, ஜி ஆஃப் எஃப்பும் இருக்கு. ஃபாக்னு சொல்லுவாங்க, காஃப்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈஸி ப்ரொனன்சியேஷன். ஆனா நம்ம இதை எப்படி சொல்லணும்? ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னு தான் சொல்லணும். எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காஃப் ஃபாக்னே பேசிக்கலாமே. அப்ப காஃப் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஜி. இப்ப இந்த இடத்துல தான் நான் என்ன பண்றேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் மாத்திடுறேன். இப்ப இதுவே எஃப் ஆஃப் ஜி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் மாத்திரணும். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா அந்த காம்போசிஷன் பதிலா பிராக்கெட் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாத்திருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இந்த டெஃபினிஷன். இது வந்து ஏ தலைகீழா என்ன போட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் தெரியாதான் கிடையாது. இதுக்கு பேர் ஃபார் ஆல் சிம்பிள். ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ ஏல இருந்து பிக்கு நம்ம மேப்பிங் போடுறோம். அதுக்கப்புறம் பில இருந்து சி, ஜின்னு ஒரு மேப்பிங் போகுது. அப்ப ஏல இருந்து சி தான் காம்போசிஷன், டைரக்டா போறதுதான் காம்போசிஷன். அப்படியே லிப்ஸ் மாதிரி வந்துருச்சா? சோ அதுதான் புக்லயும் கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த இங்க எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, நான் இங்க இருந்து இங்க போகும்போது எனக்கு என்னவா மாறிடுது? எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிடுது. இங்க போட்டுக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனா இங்க இருந்து இங்க போகும்போது எனக்கு இங்க என்ன ஆயிரும்னா, ஜியை தாண்டி போகும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருது. ஓகேவா? கரெக்ட் தானே? பிராக்கெட்ஸ். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். அப்ப இது மொத்தத்துக்கு இது என்னன்னு சொல்றோம்னா காஃப் அப்படின்னு சொல்றோம். காஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த டெஃபினிஷன்லாம் ஓகே. இது நம்ம எப்படி சம்ல அப்ளை பண்றோம்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுன்னு சொல்லிருந்தேன். எக்ஸாம்பிள் 15 and 16. எக்ஸாம்பிள் 15 உடைய क्वेश्चन ரீட் பண்ணிடுவோமா? லெட் எஃப் இஸ் சச் தட் செட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 3, 4, 5 2, 3 set 3, 4, 5, 9 and G such that 3, 5, 9 to 7, 11, 15. B functions defined as f of 2 is equal to 3, f of 3 is equal to 4, f of 4 இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, and G of கொடுத்திருக்காங்க. find G காம்போசிஷன் எஃப் காஃப் கண்டுபிடிக்கணும். சோ ரொம்ப ஈஸியானதுதான். ஈஸியா அழகா சூப்பரா போனா மேம் இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டே இருக்கலாமே இருக்கும். பட் இருக்கிறதே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ரிலேட்டடா. சோ பாத்துருவோமா? சோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதான் எழுதிருக்கேன். என்ன இது எல்லாமே கிவன் தான். ஓகேவா? இது எல்லாமே கிவன், அவங்களே கொடுத்துருக்கிறது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் உடைய வேல்யூஸ். எஃப் ஆஃப் 2க்கு 3, எஃப் ஆஃப் 3க்கு 4 இவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் 4ம் எஃப் ஆஃப் 5க்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ. இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜி ஆஃப் 3, ஜி ஆஃப் 4 இது ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ. ஜிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. G of 5 is equal to G of 9 is equal to 11. So இதுக்கு ரெண்டுத்துக்குமே 5க்கும் 9க்கும் ஒரே வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன சொல்லிருந்தோம்? நம்ம GOF கண்டுபிடிக்கணும், GOF கண்டுபிடிக்கணும். So GOF உடைய ஃபார்முலா என்னது? ஐ மீன் கான்செப்ட் என்னது? G of f of x is equal to G of f of x. G காம்போசிஷன் f of x என்ன ஆயிரும்னா இந்த ஓவை எடுத்துட்டு பிராக்கெட்டை போட்டுருங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கோம்னா G of f, G காம்போசிஷன் எனக்கு வரவே மாட்டேங்குது. GOFனே பேசிடுவோம். GOF such that 2, 3, 4, 5. இப்போ GOF என்னது? G ல இருந்து f, G of f அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு ஏல இருந்து நம்ம என்ன சொல்லிருந்தோம்? ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் செட், பிங்கிறது ஒரு செட், சி ல இருந்து ஒரு செட்னா எனக்கு இங்க இருந்து இங்க டைரக்டா போகணும். ஓகேவா? அப்ப இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் தான் மேப்பிங். நடுவுல பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கா? சேமா இருக்கா? அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது இங்க இருந்து இந்த மேப்பிங் தான். அதனாலதான் நான் எழுதியிருக்கேன் 2, 3, 4, 5 2, 7, 11, 15 அப்ப இங்க இருக்கிறது தான் எனக்கு வரிசையா நான் கண்டுபிடிக்க வேண்டியது. 2, 3, 4, 5 அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2, 3, 4, 5 இந்த 4க்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்ப வாங்க போலாம். அப்ப G of f of 2 அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலா படி. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த ரவுண்டை எடுத்துட்டு பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. அப்ப G of f of 2 வந்துரும். வெளியே புறம் GG தான் போட்டுக்க போறீங்க, நம்ம GG மேக்ஸ் மாதிரி. ஆனா இதுல உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்க? f of 2 இருக்கா? f of 2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்களா क्वेश्चनலயே? இப்ப G of 3. அப்ப G of 3 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிங்க? G of 7. G of 7 வரும்? கிடையாது. G of 7 இல்ல, G of 3 ஓட வேல்யூவே 7 தான். ஓகேவா? இப்படிதான் நம்மளே மிஸ்டேக் பண்ணிக்கிறது. அப்ப G of 3 is equal to 7 அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. G of f of 3. இப்ப G of f of 3னா நம்ம f of 3க்கு உள்ள என்ன போடணும்? 4னு போட்டுக்கணும். அப்ப G of 4 வேல்யூ எங்க பாருக்கு? 7. சொன்னேன்ல ஈஸியா தான் இருக்கும். அகைன் இந்த ஃபார்முலா, அதாவது உள்ள போடுறது என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இதுல இருக்கிறத ஒவ்வொன்னா போறீங்க. மொத்தம் 4 தான் இருக்கு. G of 4 of G of f of x இது எழுதுற விதம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்லதான் வரல, எழுத ஈஸியா பண்ணிடலாம். G of f of 4 அப்படின்னா f of 4 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. f of 4 5. G of 5 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இது இருக்கு 11. அடுத்தது நீங்களே போட்டுடலாம். f of 5 உள்ளுக்குள்ள போங்க 5. G of 5 மறுபடியும் என்னது?
11. கிளியரா? சோ இதை நீங்க புரியாத பட்சத்துல திருப்பியும் ரிப்பீட் மோட்ல போட்டு பாருங்க. நீங்களே சம்ஸ் ஒர்க்க பார்க்காம போட்டு பாருங்க, ஈஸியா இருக்கும். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 16 நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடலாம். இது எக்ஸாம்பிள் 15. சோ எக்ஸாம்பிள் 16 போயிருவோமா? இந்த ரெண்டு சம்ல லாஸ்ட் சம் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். क्वेश्चन ரீட் பண்றேன். ஃபைண்ட் காஃப் அண்ட் ஃபாக் if f r to r and g r to r are given by f of x is equal to cos x and g of x is equal to 3x square, show that gof is not equal to fog. எப்படி ஒரு அருமையான சம். நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே வருவாங்க. முதல் சம்ல நம்பரா கொடுத்து தாக்குறாங்க. இந்த சம்ல திடீர்னு என்னடானா ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் கொண்டு வராங்க. என்ன மேம் ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் இருக்கு, என்ன மேம் பாலினாமியல் எல்லாம் இருக்கு. ஈஸில நமக்கு தெரியும்ல, என்ன தெரியும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ரியல் டு ரியல், ஜிங்கிற ஃபங்க்ஷன் ரியல் டு ரியல். அதெல்லாம் நம்மளுக்கு இங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்க எக்ஸ்ங்கிறனால அவங்க ரியல்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 3x². நம்ம வந்து இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ இது ரெண்டும் சேம் கிடையாதுன்னு சொல்லணும். அப்ப சேம் கிடையாதுங்கிறதே நீங்களே நினைச்சுக்கோங்க. சேம் கிடையாம வரும், வேற ஆன்சர் வரப்போகுது. அதனால கிளியர்லி நான் ஆன்சரே எழுதிடுறேன். காஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபாக் தான். ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாமா? g of f of x is equal to உள்ளுக்குள்ள f of x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன, cos x. இப்ப g of cos x, இப்போ இங்க என்ன பண்ணணும், g of cos x னா ஃபர்ஸ்ட் g of x ஓட வேல்யூ என்ன, 3x². அப்ப இந்த x க்கு பதிலா நம்ம வந்து இத போடணும். ஓகேவா? g of cos x னா g of cos x ஓட வேல்யூ என்ன, இந்த இது வந்து x க்கு பதிலா இருக்கு. ஓகேவா? x க்கு பதிலா இருக்கு. அப்ப 3x² தான் என்னோட ஆன்சர். 3x² தான். ஆனா இந்த x க்கு பதிலா இங்க இருக்கிறது என்ன போடணும், cos square x. ஓகேவா? cos square xங்கிறதா, அப்ப 3 cos square xங்கிறது என்னோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்கான ஏரியா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்னே போடாம எக்ஸ் ஸ்கொயர்னு போடாம cos square xங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் தென் f காம்போசிஷன் g of x is equal to இந்த முட்டையை உடச்சு விட்டுருங்க, உடச்சு விட்டு பிராக்கெட்டை போட்டு விட்டுருங்க. அப்ப f of g of x, g of x என்ன, 3x². எனக்கு டைரக்ட் ஆன்சர் 3x² உள்ள எழுதிடலாம். அப்ப f of 3x²னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறத 3 எழுதிருங்க. x க்கு பதிலா என்ன எழுதணும், கிடையாது. f of 3x² அப்படின்னா f of 3x² என்னது, cos x. அந்த cos x க்கு பதிலா 3x² எழுதுங்க. இப்ப கரெக்டா வந்துருச்சு இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகுதுல? அப்ப நம்ம போட்டு பார்க்கும்போதே கன்ஃபியூஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும், பார்த்தா ஈஸியா இருக்கும். இவ்வளவுதானே, சட்டா மேட்டர் சால்ட் வாட்டர். பட் வென் யூ ரைட் இட், நீங்க எழுதும்போது தான் டவுட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ அதனால நான் பண்ண மிஸ்டேக் மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. f of 3x² is equal to cos 3x. ஏன் டீச்சர்ஸ்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, மிஸ்டேக் பண்ணி தான் கரெக்ஷன் பண்றோம் இல்லையா? அப்ப ரியலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதை நீங்க 2 தடவை போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியான சம் வந்தா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சம்ஸ் கேட்டிருக்காங்க இதுல இருந்து. அதனால கிளியர்லி இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம என்ன ஷோ பண்ணணும், g of gof is not equal to, ஏன்னா இதுவும் சேம் கிடையாதுல்ல. 3 முன்னாடி இருக்கு, 3 உள்ள இருக்கு, x² எங்கேயோ இருக்கு, எல்லாமே மாத்தி இருக்கு. அதனால கிளியர்லி நாட் ஈக்குவல். அடுத்து இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் பார்த்துலாமா?